உறவுகள் அனைவருக்கும் புரட்சி வணக்கம். இந்த காமராஜபுரத்தில் ஏன் நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது? நாம் தமிழர் ஆட்சி ஏன் வேண்டும் என்ற தலைப்பில் நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் முதலில் இந்த பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று தான் நாங்கள் நினைத்தோம். எதற்காக? தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக போராடிக்கிருக்காங்க. சம வேலை சம ஊதியம் என்ற அடிப்படையில் அவங்க போராடுறாங்க. பணி நிரந்தரம் செய்ய சொல்லி போராடிக்கிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக நம்மளும் போராடணும் அப்படின்ற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த காமராஜபுரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அப்படின்னு தகவலாம் நாங்கள் பரப்பணும். அனுமதியும் கேட்டோம். காவல்துறையினர் அனுமதி கொடுக்கல. எங்களுடைய தலைமை கொடுக்குவானான்னு சொல்கிறாங்க, மேலெடுத்து ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி அனுமதியை ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பொதுக்கூட்டமாக மாற்றுவோம், ஆர்ப்பாட்டம்னா ஒரு 2 மணி நேரம் பேசுவோம், இல்லை 1 மணி நேரம் பேசுவோம். பொதுக்கூட்டமாக நம்ம போட்டோம்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம பேசுவோம். மக்களுடைய பிரச்சனைகள் மக்களிடத்தில் நம்ம பேசுவோம் அப்படின்னு பொதுக்கூட்டமாக நாங்கள் மாற்றினோம். பொதுக்கூட்டமாக மாற்றிட்டோம். தலைப்பு திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாத இந்த திமுக அரசை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டம் என்ற தலைப்பை வைத்து நாங்கள் இந்த பொதுக்கூட்டத்துக்கான வேலைகளை நாங்கள் முன்னெடுத்தோம். தலைப்பை மாற்றுங்க, இந்த தலைப்புக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று மறுத்துவிட்டார்கள். அந்த தூய்மை பணியாளர்களுக்கான அந்த போராட்ட கோரிக்கை நிறைவேற்ற கோரி இங்கே நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண இருந்த அந்த இதுக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை. சரி, இதை நம்ம கொள்கை விளக்கம் பொதுக்கூட்டம் நம்ம போட்டு அந்த தூய்மை பணியாளர்களை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு தான் இந்த பொதுக்கூட்டத்தை இங்கே நாங்கள் நடத்திக்கிருக்கோம். அதுக்கு முன்னாடி இப்போது உட்காந்துக்கு இருக்கும்போது ஒரு அம்மா ஒரு மனு நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களிடத்தில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பகுதியை சேர்ந்தவங்க தான். அந்த மனு என்ன அப்படின்றத உங்களிடத்துல நான் வாசிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். வணக்கம் ஐயா, எனது பெயர் உமா. எனது கணவர் தூய்மை நிரந்தர பணியாளராக கோவை மாநகராட்சியில் பணிபுரிந்து வந்தார். கடந்த 30/5/2022 அன்று மாரடைப்பு காரணமாக உயிர் இழந்து விட்டார். கடந்த 5 ஆண்டுகளாக வாரிசு பணிக்கு ஆட்கள் நியமிக்கப்படவில்லை. எனக்கு 2 மகன்கள் உள்ளன. எனது மூத்த மகனுக்கு வாரிசு வேலை தருமாறு கருணை அடிப்படையில் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் தினக்கூலிக்கு செல்கிறேன். வாரிசு வேலை கிடைத்தால் எனது குடும்பத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கும் ஐயா. நன்றி. இப்படிக்கு உமா. இந்த மனுவை கொடுத்துருக்குறாங்க. அந்த அம்மா கிட்ட ஒன்று தான் சொல்லணும்னு தோணுச்சு. இவ்வளோ வருஷம் நீங்கள் காத்துட்டு இருந்துட்டீங்க, இன்னொரு 10 மாதம் காத்துட்ருங்க. நான் வானதி சீனிவாசன் அம்மையார் மாதிரி நான் உங்களிடத்தில் பேச மாட்டேன். நான் சட்டமன்றத்தில் பேசுகிறேன். நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது மக்கள் மன்றத்தில் பேசுகிறதுக்கு கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது சட்டமன்றத்துக்குள்ளே பேசுகிறதுக்கு. ஆனால் வானதி சீனிவாசன் அம்மையார் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். டெல்லியில் இருந்தாங்களாமா, அதனால் அறிக்கை விட்டாங்களாமா தூய்மை பணியாளர்களுக்காக. கோயம்புத்தூருக்கு வந்த உடனே தூய்மை பணியாளர்களுடைய போராட்ட காலத்தில் நான் நிற்கிறேன்னு பதிவு பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க எங்கே பதிவு பண்ணியிருக்கணும்? சட்டமன்றத்துக்குள்ளே பதிவு பண்ணியிருக்கணும். பதிவு பண்ணாங்களா? பண்ணலை. ஏன்னா நேரம் இல்லை அவங்களுக்கு. முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு போகிறதுக்கு நேரம் இருக்குது. இன்னைக்கு மோகன் பகவத் RSS உடைய தலைவர் கோயம்புத்தூருக்கு வந்திருக்காரு. அவரை போய் சந்திக்கிறதுக்கு வானதி சீனிவாசனுக்கு நேரம் இருக்குது. ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளே போய் மக்களுடைய பிரச்சனையை பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. கொஞ்சம் பொறுத்துருங்க, ஒரு 10 மாதம் மட்டும் பொறுத்துருங்க. மாறி மாறி தேர்தல் வருது, மாறி மாறி நம்ம ஓட்டு போடுறோம். ஆனால் ஏதாவது மாறுதல் வந்திருக்கா? சத்தியமாக வரல. வந்திருக்கு ஒரே ஒரு மாறுதல். என்ன மாறுதல் தெரியுமா? 1964 அந்த காலகட்டத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 200 ரூபாய் சம்பளம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 1,05,000 ரூபாய் சம்பளம். பெரிய மாறுதல். ஓட்டு போட்டு நமக்கு மாறுதல் வரல, ஆனால் அந்த ஓட்டை வாங்கிட்டு போன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாறுதல் வந்திருக்கு. நினச்சி பாருங்கள், என்ன சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்கிறாங்க? காது குத்து, கல்யாணம், இளவு வீடு, இந்த 3க்கும் போயிட்டு வர்றது தான் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வேலைன்னு இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நினச்சிட்டு இருக்காங்க. அதுவும் ஒருத்தர் சட்டமன்றத்துக்குள்ளே பேசுகிறாரு. ஒத்த சீட்டு முத்தையா வேல்முருகன் பேசுகிறாரு. எல்லாருமே கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க, காது குத்துக்கு கூப்பிடுறாங்க. எங்களுக்கு சட்டமன்ற அந்த தொகுதிக்குள்ளே கல்யாணத்துக்கும் காது குத்துக்கும் போகிறதுக்கு நேரம் இருக்குது. அதனால் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த 1,05,000 ரூபாய் சம்பளம் எங்களுக்கு போதாது, அதிகமாக உயர்த்தி கொடுங்கன்னு கேட்குறாரு. எப்படின்னு பாருங்க.
இப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை தான் நம்ம தேர்வு செஞ்சு வச்சுருக்கோம். அப்போ இந்த நிலம் மாறணும். உத்தரப்பிரதேசத்தில் இந்த தேர்தல் வந்துட்டால் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அரசியல் கட்சிகள்லாம் வருவாங்க, ஓட்டுகளை வாங்கிட்டு போவாங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் தொகுதி பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆனால் பாருங்களேன், உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தொகுதி, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வர்றார், ஒரு கல்யாணத்துக்கு வர்றார். கல்யாணத்துக்கு வந்த அந்த அமைச்சரை ஓட்டு கேட்குறதுக்கு மட்டும் வந்தேன், அதுக்கப்புறம் தொகுதி பக்கமே நீ காணா, நீ என்ன செய்கிற அப்படின்னு கல்யாணத்துக்கு வந்த அமைச்சரை மிதின்னு அந்த மக்கள் தூக்கி போட்டு மிதிச்சாங்க. அதே மாதிரி நான் வானதி சீனிவாசனை தூக்கி போட்டெல்லாம் மிதிக்க சொல்லலை, இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்க சொல்லலை. கேள்வி கேளுங்க, நான் சொல்கிறேன். பக்கத்தில் தெலுங்கானான்ற ஒரு மாநிலத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மழை வருது, வெள்ளத்தினால மக்கள் பாதிக்கப்படுறாங்க, பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பார்வையிட வராரு. எப்படி இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மழை வெள்ளம் வந்துருச்சுன்னா உடனே வேட்டியை மடித்து கட்டிட்டு இறங்கிடுவாங்க, அப்போ தான் குறைகளை கேட்க வருவாங்க. அதே மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போயிருக்கிறாங்க. போன சட்டமன்ற உறுப்பினரை செருப்பால் அடித்து அந்த மக்கள் விரட்டினாங்க. அந்த மாதிரி செருப்பால் அடித்து விரட்டுங்கன்னு நான் சொல்லலை, கேள்வி கேளுங்க, கேள்வி கேளுங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வருவாங்க, மறுபடியும் இதே மாதிரி வேஷம் போட்டு வருவாங்க. வானதி சீனிவாசன் அம்மையார் கொஞ்சம் நினச்சி பாருங்க, ஒரே ஒரு முறை இந்த தொகுதி மக்களின்காக, இந்த தொகுதி மக்களுடைய தேவைக்கு சட்டமன்றத்தில் பேசினாங்க, சொல்ல முடியுமா? போன முறை காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதியில் போட்டிட்டுது, இந்த முறை திமுக போட்டியிடும். அதுவும் எங்கள் பெயிண்டர் அண்ணன் வருவார், கேள்வி கேளுங்க, வருவார், கேள்வி கேளுங்க. ஐயா, நான் உங்களுக்கு ஓட்டு போட்டா அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்களே சக்கர நாற்காலி சதிகாரன் கருணாநிதினு சொன்னீங்க, இன்னைக்கு தமிழின தலைவர் கருணாநிதினு சொல்கிறீங்களே, அதே மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி வந்து அது செய்கிறோம் இது செய்கிறோன்னு எங்களோட ஓட்டை வாங்கிட்டு போயிட்டு தேர்தலுக்கு அப்புறம் நாங்கள் எங்கே சொன்னோம் செய்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேளுங்க, கேள்வி கேளுங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 508 வாக்குறுதிகளை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறார். 2021 சட்டமன்ற வாக்குறுதிகளை எடுத்து பாருங்க. 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச உடனே எப்படி 2 வருஷம் தான் முடிஞ்சிச்சு, முடிஞ்ச உடனே நாங்கள் 80% வாக்குறுதி நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் 3வது வருஷம் நாங்கள் வந்து 90% வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம். அடுத்த ஆண்டு இப்போ நாங்கள் 99% வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் சொல்கிறாங்க. ஏன் மக்கள் கோமாளிகள் என்று நினைத்து கொண்டு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே அவர் பேசினார். அவர் சொன்னதை மட்டும் செஞ்சிருந்தாலே போதும், சொல்லாததை பல விஷயங்கள் அவர் செஞ்சார். இதே கோயம்புத்தூரில் நான் ஒரு வாக்குறுதி நான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த கோயம்புத்தூரில் யார் யாருக்கோ சிலைகள் இருக்குது, கருணாநிதி ஐயாவுக்கு இருக்குது, ஜெயலலிதா அம்மையாருக்கு இருக்குது, பேரறிஞர் அண்ணாவிற்கு இருக்குது, பெரியார் அவர்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்த கோயம்புத்தூரில் தெற்கு தொகுதி தான் அடையாளமாக இருக்குது, முதன்மையான தொகுதியாக இருக்குது. ஆனால் இந்த தொகுதியில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து கொடுத்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு சிலை இல்லை. தொடர்ச்சியாக போராடிக்கு இருக்கிறோம், ஒரு சிலை கூட இல்லை. கருணாநிதி அவர்களுக்கு சிலை இருக்குது. இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக அந்த மக்கள் விழித்தெழணுன்றதுக்காண்டி தன்னுடைய தூக்கத்தை தூக்கி வீசின அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு சிலை கூட இங்கே இல்லை. அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் காந்திஜி அவர்களும் ஒரு அறையில் தங்குறாங்க ஒரு நாள். அப்போது காந்தி அவர்கள் வந்து நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்க போகிறாரு. அப்போது அம்பேத்கர் அவர்கள் வந்து எதையோ எழுதிக்கு இருக்கிறார். அப்போது காந்தி அவர்கள் சொல்கிறாரு, சகிப் நீங்கள் நேரத்தில் சாப்பிட்டு நேரத்தில் தூங்குங்க, எதாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, பாபுஜி உங்களுடைய மக்கள் விழித்து கொண்டார்கள், அதனால் நீங்கள் தூங்குகிறீர்கள். எங்களுடைய மக்கள் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள், அதனால் நான் விழித்து கொள்ள தான் இருக்க வேண்டும், நீங்கள் தூங்குங்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு இங்கே ஒரு சிலை கூட இல்லை. மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு வாக்களிங்க. நன்றி, வணக்கம்.